Hi students, in this class we are going to discuss about is, am, or, has, have. Is, am, or அப்படிங்கிறது be form verbs. has, have அப்படிங்கிறது have form verbs. ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, is, am, or. Here we see some pronouns, some nouns we have. இந்த ப்ரொனவுன்ஸ்லாம் எந்தெந்த ப்ரொனவுன்ஸ் எந்த வேர்ப்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஹியர் ஃபர்ஸ்ட் ஐ அப்படிங்கிறது ஆம் தான் எடுக்கும், ஐ ஆம். நெக்ஸ்ட்டு ஹீ, ஷீ, இட். இந்த ப்ரொனவுன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இஸ் தான் எடுக்கும், ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ். நெக்ஸ்ட்டு வி, யூ, தே. இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாமே ஆர் தான் எடுக்கும், வி ஆர், யூ ஆர், they are. ஓகே, ஸோ இந்த is, am, are இது எல்லாம் பி ஃபார்ம் வேர்ப்ஸ். பி ஃபார்ம் வேர்ப்ஸுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் எந்தெந்த பி ஃபார்ம்ஸ் வேர்பை எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஹியர் இஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஐ வந்தால் ஆம் தான் எடுக்கும். ஓகே, ஐ ஆம் வெரி ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஓகே, ஹீ இஸ் எ குட் பாய். he, she, it. இந்த ப்ரொனவுன் வந்தால் இஸ் அப்படிங்கிற வேர்பு தான் எடுக்கும். அதனால் he is a good boy, அவன் நல்ல பையனாக இருக்கிறான். you are students. ஓகே, you, we, you, they. இந்த சப்ஜெக்ட்ஸ் இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாமே ஆர் அப்படிங்கிற வேர்ப்ஸ் தான் எடுக்கும். அதனால் you are students, நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகே, தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பி ஃபார்ம் வேர்ப்ஸ். இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ். என்ன டென்ஸ்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ஆம், இஸ், ஆர் இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ். அதாவது ப்ரெசன்ட் அப்படின்னா இப்போ என்ன நடக்குதோ ப்ரெசன்ட் டைமில் நடக்கிறது தான் ப்ரெசன்ட் டென்ஸ். அதில் எந்தெந்த சப்ஜெக்ட் எந்தெந்த வேர்ப் எடுக்கும் அதுக்கான சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஹேஸ், ஹாவ். ஹாவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேஸ் அண்ட் ஹாவ் அப்படிங்கிறது எந்தெந்த சப்ஜெக்ட் ஹேஸ் அண்ட் ஹாவ் எடுக்குது, இந்த வேர்ப்ஸை எந்தெந்த நவுன்ஸ் எந்தெந்த ப்ரொனவுன்ஸ் எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஐ, வி, யூ, தே. இந்த சப்ஜெக்ட்ஸ் இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாம் ஹாவ். ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ், தே ஹாவ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹீ, ஷீ, இட். இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாம் ஹேஸ்ன்ற வேர்பு தான் எடுக்கும். ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், it has. ஓகே, ஸோ இந்தந்த சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன வேர்ப்ஸ் ஹேவ் அண்ட் ஹேஸ் எடுக்கிறத பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் we see examples of have and has. Here a mouse has sharp teeth. ஓகே, a மவுஸ்ன்றது ஒன்றே ஒன்று, அதாவது இட்டை தான் குறிக்கும். ஓகே, he, she, it. he or she ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்கள் தான். ஆனால் இட்டு மனிதனை குறிக்காது இல்லையா. அப்போது a மவுஸ்ன்றது என்னது, எலி. ஓகே, ரேட். அது என்னென்ன அப்படின்னா அது ஹியூமன் பீயிங் இல்லை, மனுஷன் இல்லை. அதனால் அது என்ன வந்திருக்கு, ஒன்றே ஒன்று தான். ஏ மவுஸ்னால் ஒன்றே ஒன்று. அப்போது ஹேஸ். இட்டு வந்துச்சுன்னா என்ன வரும் போட்டிருக்கோம், ஹேஸ். ஓகே, நெக்ஸ்ட் லயன்ஸ் ஹாவ் ஷார்ப் டீத். லயன்ஸ் சிங்கங்கள், ப்ளூரல் இருக்குது பாருங்கள், நிறைய இருக்குது. ஓகே, அப்போது தே வரும். நிறைய ஒன்றே ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஹேஸ், நிறைய இருந்துச்சுன்னா ஹாவ். இங்கே பாருங்கள், லயன்ஸ் அப்போ நிறைய இருக்குது. have sharp teeth, அப்போ தே வந்துச்சுன்னா have. நெக்ஸ்ட்டு she has many friends. she வந்து has வரணும் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா she அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு has அப்படிங்கிற வேர்பு தான் எடுக்கும். அதனால் இங்கே பாருங்கள், she has many friends, அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், I have coins from many countries. I அப்படிங்கிற சப்ஜெக்ட் have அப்படிங்கிற வேர்பு தான் எடுக்கும், நம்ம பார்த்துருக்குறோம். அதான் have இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். I have coins from many countries. நான் நிறைய நாடுகளுடைய காயின்ஸ் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவ் we have seen here am, is, are, was, am, is, are, நெக்ஸ்ட்டு have and has. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். எந்தெந்த சப்ஜெக்ட் எந்தெந்த வேர்ப் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துருக்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.